சென்னையில் நேற்று நள்ளிரவிலிருந்தே சாரல் மழை கொட்டி தீர்த்தது. கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த சாரல் மழை தீவிரமடைந்து கனமழையாக கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாம் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல இருக்கிறோம். இங்கு கந்தன்சாவடி பகுதியில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக சாலையில் கணுக்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி முழுவதுமே ஐடி ஊழியர்கள் அதிகமாக பணிபுரியக்கூடிய ஒரு இடம், ஐடி கம்பெனிஸ் அதிகப்படியான இருக்கக்கூடிய ஒரு இடம். இதன் காரணமாக இன்று விடுமுறை அறிவிக்கப்படாததன் காரணமாக இந்த பகுதியில் சாலைகளில் 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனத்தில் அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கனமழையையும் பொருட்படுத்தாமல் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சாலையில் செல்லக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கணுக்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் இந்த பகுதியை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் நீடிக்கிறது. 4 சக்கர வாகனங்கள் அந்த டயர் முழுவதுமே நினைந்து மூழ்கி செல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் நீடிக்கிறது. கனரக வாகனங்கள் மட்டுமே இந்த பகுதியில் செல்லக்கூடிய ஒரு நிலை. இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் தடுமாறி கீழே விழக்கூடிய ஒரு நிலைமை தான் நீடிக்கிறது. இந்த பகுதி மக்களிடம் நாம் பேசிய போது ஒரு சிறு மழையாக இருந்தாலும் கூட இந்த பகுதியில் இதுபோன்று தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நீடிக்கிறது. இந்த பகுதியில் வடிகால் வாரியம் முறையாக அமைக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் மெட்ரோ பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக சாலையில் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. அந்த குண்டும் குழியில் இந்த மழை பெய்யும் போது முழுவதுமாக அந்த குழிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அந்த இடத்தில் குழி இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தோடு இருசக்கர வாகனங்கள் இயக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இங்கு நீடிக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வருபவர்களும் தட்டு தடுமாறி கீழே விழுந்து எழுந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இங்கு நீடிக்கிறது. இப்ப நாம் நேரிலேயே பார்க்கலாம், ஒரு கார் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறது. கார் முழுவதுமே ஒரு மூழ்கி வரக்கூடிய ஒரு நிலைமை தான். இருசக்கர வாகனத்தில் வருபவர்களுடைய நிலைமை அதைவிட மோசமாக இருக்கிறது. சென்னையில் நேற்று முன்தினமும் புயல் தாக்கக்கூடும் டிட்வா புயல் ஒரு பெரிய கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினமும் சாரல் மழைதான் பெய்திருந்தது. அந்த சூழ்நிலையில் இந்த வங்கக்கடலில் நிலவிக் கொண்டிருந்த அந்த டிட்வா புயல் சென்னைக்கு மிக அருகில் வரும்பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு விழுந்தாலும் அந்த கனமழை என்பது தொடர்ந்து கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சாலைகளில் முழுவதுமே மழைநீர் சூழ்ந்து இருக்கிறது. நேற்று இரவோ இன்று அதிகாலையோ கனமழை பெய்யாததன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. அலுவலகத்திற்கு செல்பவர்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. எனவே கண்டிப்பாக அலுவலகம் செல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருப்பதன் காரணமாக மழையையும் பொருட்படுத்தாமல் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்பொழுது நீடிக்கிறது. இருப்பினும் இந்த கனமழை இங்கு அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி பெரும் சிரமத்தை உள்ளாக்கி இருக்கிறது. தண்ணீர் எங்கு தேங்கி இருக்கிறது, எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது என்பது கூட தெரியாத ஒரு நிலைமைதான் இந்த கந்தன்சாவடி பகுதியில் நீடிக்கிறது. வாகனங்கள் தொடர்ந்து ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல். தொடர்ந்து சாரல் மழை கனமழை என விட்டு பெய்து வருவதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் விவேக் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் சாலை முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. கணுக்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலைமை. கடந்த 2 மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக இந்த நிலைமை இனியும் இந்த கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு மிக கனமழை இருக்கும் என ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய தினமும் நாளைய தினமும் இந்த நிலைமை நீடிக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த டிட்வா புயல், வங்கக்கடலில் உருவாகிய டிட்வா புயல் தொடர்ந்து வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது சென்னைக்கு மிக அருகில் அது மையம் கொண்டிருப்பதன் காரணமாக தொடர்ந்து மேக கூட்டங்கள்
சென்னையை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டத்திற்கும் இதுபோன்று மழை நீடிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தினங்களாகவே ஏற்கனவே சாரல் மழையின் காரணமாக நிலப்பகுதிகளில் தண்ணீர் ஏற்கனவே தேங்கி இருக்கிறது. நீர் குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து கனமழை பெய்யும் பொழுது ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததன் காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது வெள்ள நீர். பேருந்து கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல். கந்தன்சாவடி பகுதியில் ஒரு பெரிய மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நீடிக்கிறது. தொடர்ந்து இந்த மழை இன்று முழுவதுமே பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டத்திற்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு மிக அருகில் மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய தினமும் நாளைய தினமும் இதுபோன்று மழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் தேவையில்லாமல் யாரும் வெளியில் வர வேண்டாம் என்ற ஒரு நிலைமைதான் நீடிக்கிறது. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய பகுதியில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 4 சக்கரத்தை வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் மிக மெதுவாக செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடிக்கிறது. கந்தன்சாவடி பகுதியில் இதுபோன்று கனமழை தொடர்ந்து நீடித்தால் கணுக்கால் அளவில் இருக்கக்கூடிய அந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சி தொடர்ந்து முழங்கால் அளவிற்கு உயரக்கூடிய ஒரு நிலைமைதான் இங்கு நீடிக்கிறது.